Taste the Daily. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் வகையில் வாட்டிக்கனில் சிறப்பு வழிபாடு. போப் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. இயேசு பிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாட்டம். மகாராஷ்டிரா, டெல்லி, அசாம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தமிழகத்தில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. நள்ளிரவு முதலே மக்கள் புத்தாடை அணிந்து புத்துணர்ச்சியோடு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலம். சென்னை சாந்தோ மற்றும் பெசன் நகரில் உள்ள பேராலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. அன்பு கிறிஸ்தவ சகோதரிகள் அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இயேசு பிரானின் போதனையை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்திட வேண்டும் எனவும் வேண்டுகோள். மதுரை ஆவினில் ஒப்பந்த வாகனங்களுக்கு வாடகை நிர்ணயம் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகார். 3 மாதங்களில் முறைகேடு குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க ஆவின் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். லஞ்சம், ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சிதான் தமது முதன்மையான நோக்கம் என்று பேசிய ஸ்டாலின் ஆவின் நடைபெற்ற முறைகேடு குறித்து பதில் அளிப்பாரா என்று மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, காந்தல் மற்றும் தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி தொடங்கிய நிலையில் வெண்போர்வை போர்த்தியதைப் போல காட்சியளித்த புல்வெளிகள். 0.1 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காலநிலை பதிவானதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கோவை மாவட்டம் பாலக்காட்டில் லாட்டரி விற்பனையாளரிடமிருந்து 2,25,00,000 ரூபாயுடன் 1900 லாட்டரி சீட்டுகளும் சிக்கின. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை தொடர்ந்து தற்போது லாட்டரி சீட்டுகளும் கிடைப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் லாட்டரி மற்றும் காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேர் சிக்கினர். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை படு ஜோராக நடைபெறும் நிலையில் காவல்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. தமிழக கேரள மாநில எல்லையில் அமைந்துள்ள அச்சன் கோவில் தர்மசாஸ்தா கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். 2 மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகாவில் இந்திய அரிய மணல் ஆலைக்கு கனிம வளங்களை தோண்டி பிரித்தெடுப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல்.
தமிழகத்தில் ஏற்கனவே மருத்துவர்கள் பற்றாக்குறையால் அரசு மருத்துவமனைகள் அவதிப்படும் அவலம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா மருந்தகங்களை முடிவிட்டு தற்போது 1000 மருந்தகங்கள் என விளம்பரம் தேடும் மங்குனி திமுக அமைச்சர் மாசு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் நிதி நிறுவன அதிபர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பணம் மற்றும் ஆவணங்கள் சிக்கின. 4 நாட்களாக நடைபெற்ற சோதனையில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் ரொக்கம் மற்றும் 240 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை தகவல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 280 கிலோ எடை கொண்ட போதைப்பொருள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 45 பாக்கெட் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கம் தலைவிரித்து ஆடுவதால் பொதுமக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 7 லட்சம் மதிப்பிலான 625 கிலோ ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எல்லைப் பகுதியில் தியான நிலையில் இருப்பதா என மக்கள் கேள்வி. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. மல்லிப்பூ கிலோ 2400 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ கிலோ 1350 ரூபாய்க்கும் விற்பனை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 85 ரூபாய் 17 காசுகளாக சரிவு. நிதி மேலாண்மையில் சிக்கி தவிக்கும் மைனாரிட்டி பாஜக அரசு. இந்தியாவைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரர் சுனில் யாதவ் அமெரிக்காவில் சுட்டுக் கொலை. இந்தியாவைச் சேர்ந்த சக போதைப்பொருள் கடத்தல்காரரான லாரன்ஸ் பிஷ்னேயின் ஆதரவாளர்கள் சுட்டுக் கொண்டார்களாக என அதிர்ச்சி தகவல். ஆப்கானிஸ்தானில் நள்ளிரவில் பாகிஸ்தான் ஜெட் விமானங்கள் பொழிந்த குண்டு மழையால் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 15 பேர் உயிரிழந்ததாக தகவல். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என தாலிபான்களின் பாதுகாப்பு அமைச்சகம் சூளுரை.